நம்ம ஒரு மாடலுக்கு CRUD ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது ஒரு புது டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை லிஸ்ட்டு ஷோ பண்ணுறதுக்கு அண்ட் எடிட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்குன்னு எல்லா ஆப்ரேஷனுமே வந்து பார்த்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த CRUD ஆப்ரேஷனுக்கான UI ஃப்ளோவை வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக எப்படி பேஜை ரீடைரக்ட் வந்து பண்ணுறது அண்ட் இன்பேஜ் ரவுட்டிங்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த லிஸ்ட் பேஜை வந்து எடுத்துக்கிறேன். நம்ம இந்த லிஸ்ட் பேஜில் இருந்து டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். பட் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணல. யூஆர்எல் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம ஆட் பேஜ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட் பேஜ் வந்து எடுத்துக்கிறேன். லிஸ்ட் பேஜில் இங்கே டேபிளுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிவிஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவிஷனுக்குள்ள பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட்டனில் ஆட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கான சிஎஸ்எஸ் வந்து எழுதிக்கலாம். கிளாஸ் btn ஸ்பேஸ் btn ஐஃபன் பிரைமரி. ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா, இங்கே ஆட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பட்டன் வந்து வந்துருச்சு. அண்ட் பட்டன் எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடில் வச்சுருக்க மாட்டோம், நம்ம ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக இந்த டிவிஷனுக்கு கிளாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டி ஐஃபன் ஃப்ளக்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை ஐஃபன் கண்டென்ட் ஐஃபன் எண்ட். இது வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பட்டன் வந்து லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட் கார்னருக்கு வந்து மூவ் ஆகிக்கும். அண்ட் ஸ்பேஸ் வந்து கொடுக்கறதுக்காக நான் மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எம்ஒய் ஐஃபன் 5. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். இப்போ லிஸ்ட் பேஜ்க்கும் பட்டனுக்கும் வந்து இன்பிட்வீனில் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இதை நான் கொஞ்சம் கம்மி வந்து பண்ணிக்குவோம். ஸோ எம்ஒய் ஐஃபன் 2 மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ லைட்டாக ஸ்பேஸ் இருக்குது, இதுவே வந்து போதும். அண்ட் அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணும்போது லிஸ்ட் பேஜிலிருந்து ஆட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பட்டனை கட் பண்ணிவிட்டு ஏ டேகுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஹெச்எஃப்குள்ளே டபுள் கர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் யூஆர்எல் ஃபார் வந்து எடுத்துக்கணும். யூஆர்எல் அண்டர்ஸ்கோர் ஃபார் ப்ராக்கெட்டில் ரீடைரக்ட் ஆக வேண்டிய ஃபங்க்ஷனோட நேமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆட் பேஜோட ஃபங்க்ஷன் நேம் வந்து டீட்டெயில்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆட் அப்படின்னு வந்து வச்சுருக்கோம். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்குவோம். இப்போ இந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு ஆட் பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஆட் பேஜிலிருந்து லிஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்காக ஒரு பேக் பட்டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஃபார்முக்கு மேலே ஒரு டிவிஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளே இதே மாதிரி ஏ டேக் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கிளாஸ் வந்து பிடிஎன் ஸ்பேஸ் பிடிஎன் ஐஃபன் செகண்டரி அப்படிங்கிறது வந்து வச்சுக்குவோம். ஸோ பேக் இல்லைனா கேன்சல் இதுக்கெல்லாமே வந்து நம்ம கிரே கலர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்டரி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கிரே கலர் வந்து வந்துடும். இங்கே பேக் அப்படின்னு பட்டன் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஹெச்எஃப்ல வந்து யூஆர்எல் ஃபார் வந்து கொடுத்துடணும். யூஆர்எல் அண்டர்ஸ்கோர் ஃபார் ப்ராக்கெட்டில் நமக்கு லிஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ லிஸ்ட் பேஜோட ஃபங்க்ஷன் நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்டு பட்டன் வந்து ரைட் சைட் கார்னருக்கு வரணும் அப்படிங்கும்போது அதுக்கான ஃப்ளக்ஸ் கிளாஸ் வந்து எழுதிக்கணும். டி ஐஃபன் ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் எண்ட். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். நமக்கு பட்டன் வந்து ஆட் ஆயிடுச்சு. அண்ட் இதை இப்போ கிளிக் பண்ணுறேன். நமக்கு லிஸ்ட் பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்மூத்தான ஒரு இன்பேஜ் ரவுட்டிங் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அண்டு சேம் இந்த ஆட் பேஜில் இருக்கிற பேக் பட்டன் எடுத்து நான் எடிட் பேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எடிட் பேஜில் வந்து இங்கே மேலே பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக எடிட் பேஜ்லையும் நான் பேக் பட்டன் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு டேட்டா வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எடிட் பேஜ் வந்து கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் நான் எடிட் பண்ண வேண்டான்னு எடிட் பேஜ் வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் திரும்பவும் பேக் வந்து கிளிக் பண்ணி லிஸ்ட் பேஜுக்கு வந்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ரவுட்டிங் வந்து யூசருக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்காக எடிட்லேயும் வந்து நம்ம பேக் பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ இன்பேஜ் ரவுட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். அடுத்து இனி ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் வந்து எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் ரீடைரக்ட் அப்படிங்கிறது 3 இடத்துல ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணும்போது நம்ம டைப் பண்ணி சேவ் கொடுக்கும்போது டேட்டா சேவ் ஆயிருச்சு, எரர் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்னா லிஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆயிடணும். ஸோ இன்பேஜ் ரவுட்டிங் வந்து ஹேண்டில் பண்ணும்போது நம்ம HTML வந்து ஒர்க் பண்ணோம். இதே வந்து ஆட்டோமேட்டிக் ரீடைரக்ட்டுக்கு வந்து நம்ம அந்தந்த பேஜை ரெண்டர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ கோடு வந்து எடுத்துக்கிறேன் app.py. இதில் ஃபஸ்ட்டு ஆட் பேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆட் பேஜில் ஒரு டேட்டாவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் பேஜுக்கு வந்து வந்துடணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு இங்கே இந்த db.session.commitக்கு அப்புறம் ரீடைரக்ட் பண்ணுறதுக்கான கோடு வந்து எழுதிக்கலாம். பட் ரீடைரக்ட் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ளாஸ்கில் இருந்து 2 பில்டினை வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஒன்று ரீடைரக்ட் அண்ட் இன்னொன்று URL ஃபார். ஸோ இது 2 இருந்தால் தான் நம்மளால் ரீடைரக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா கமிட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் ரீடைரக்ட். ஸோ இந்த ரீடைரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம URL ஃபார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கணும். ஸோ அதோட ப்ராக்கெட்குள்ளே எந்த ஃபங்க்ஷனுக்காக மூவ் ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷனோட நேம். ஸோ நமக்கு லிஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ இங்கே லிஸ்ட் பேஜ்க்கான ஃபங்க்ஷன் நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எப்படி ஒரு டேட்டாவை ஆட் பண்ண உடனே லிஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகணுமோ அதே மாதிரி எரர் இல்லாமல் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் லிஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா டீட்டெயில்ஸ் எடிட் அப்படிங்கிற எடிட் பேஜ்க்கான ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கமிட்க்கு அப்புறம் ரீடைரக்ட் வந்து லிஸ்ட் பேஜ்க்காக செட் பண்ணிக்கிறேன். அண்டு சேம் தான் நம்ம டெலீட்டுக்கும் வந்து ஆட் பண்ணணும். ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு லிஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகணும். ஸோ ப்ரீவியஸ் டாபிக் பார்க்கும்போது வந்த மாதிரி அந்த டைப் எரர் நோ வேலிட் ரிட்டன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற எரர் வந்து வராது. ஸோ திரும்ப நான் ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் வந்து ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணுறேன். பென் அப்படின்னு வந்து ஆட் பண்ணுறேன். ஏஜ் வந்து 10 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ சேவ் பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ டேட்டா வந்து எரர் இல்லாமல் டேட்டா பேஸில் சேவ் ஆனதுனால நமக்கு லிஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இந்த டேட்டாவை எடிட் வந்து பண்ணலாம். இப்போ ஏஜ் வந்து 15 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ அப்டேட்டுங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ எரர் இல்லாமல் அப்டேட் ஆனதுனால நமக்கு திரும்பவும் லிஸ்ட் பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே டேட்டா பேஸில் சேவ் ஆகிக்கிட்டே வந்து வரும். அண்ட் இப்போ இந்த டேட்டாவை டெலீட் வந்து பண்ணுறேன். ஸோ டெலீட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நமக்கு லிஸ்ட் பேஜே வந்து லோட் ஆகிக்கிச்சு. ஸோ இப்போ டேட்டா பேஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பென் அப்படிங்கிற பேரில் ஆட் பண்ண டேட்டா வந்து இங்கே நமக்கு டெலீட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் யூசருக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக நம்ம இன்பேஜ் ரவுட்டிங்கையும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ரீடைரக்டையும் ப்ராப்பராக ஹேண்டில் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஃப்ளாஸ்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.